New Hope TV, your encounter with God. சங்கீதங்களின் புஸ்தகம் ಕೀರ್ತನೆಗಳ ಪುಸ್ತಕ 38க்கு 13ஆம் வசனத்திற்கு நாம் திருப்பலாம். 38ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ತಿರುಗಿಸಿ இங்கே நாம் சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ಇಲ್ಲಿ ನಾವು ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುವುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. நான் ஒரு செவிடனை போல, கேட்கக்கூடாத ஒரு செவிடனை போல இருக்கிறேன். ನಾನು ಒಬ್ಬ ಕೇಳಿದವನ ಕಿವಿಡನ ಹಾಗೆ ಇದ್ದೇನೆ. ஒரு ஊமையை போல் என் வாயை நான் திறக்காமல் இருக்கிறேன். ಒಬ್ಬ ಮೂಕನ ಹಾಗೆ ನಾನು ಬಾಯನ್ನು ತೆರೆಯದೆ ಇದ್ದೇನೆ. கவனிங்க, ಗಮನಿಸಿರಿ, நம்முடைய வாழ்க்கையில ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ அநேக நேரத்துல நாம் அதிகமாய் பேசி விடுகிறோம். ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಅಧಿಕವಾಗಿ ಮಾತನಾಡಿ ஆனால் ಬಿಡುತ್ತೇವೆ. சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறார், ಆದರೆ ಕೀರ್ತನೆಗಾರನು ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾನೆ, தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வரக்கூடிய அல்லது ஆண்டவர் அவரை சரிப்படுத்தக்கூடிய ஒரு ஜெபத்தின் சங்கீதம் இது. ಇದು ದಾವೀದನ ದೇವರು ಸರಿಪಡಿಸುವಂತ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯ ಕೀರ್ತನೆಯಾಗಿದೆ. ஆண்டவர் சங்கீதக்காரனை அவர் நேர்முகமாகவும் பல சூழ்நிலைமை நிமித்தமாகவும் அவரை சரி செய்யும் போது ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியம். ದೇವರು ದಾವೀದನನ್ನ ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ಸರಿಪಡಿಸುವಾಗ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಒಂದು ಕೀರ್ತನೆ. பல சூழ்நிலைமைகள் மத்தியில் ஆண்டவர் அவரை சரி செய்தார். ಹಲವು ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ ದೇವರು ಅವರನ್ನ ಸರಿ ಮಾಡಿದರು. இந்த தாவீது தன்னுடைய குடும்பத்தினாலையும் தன்னுடைய தேசத்தின் ராஜாவாலையும் அநேக முறை கீழாக பார்க்கப்பட்டவர். ಈ ದಾವೀದನು ತನ್ನ ಕುಟುಂಬದಿಂದಲೂ ತನ್ನ ದೇಶದ ರಾಜನಿಂದಲೂ ಅನೇಕ ಬಾರಿ ಕೀಳಾಗಿ ನೋಡಲ್ಪಟ್ಟವನು. தன்னுடைய வாழ்க்கையில பல பிரச்சனையின் மத்தியில கடந்து போனவர். ತನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹಲವು ಸಮಸ್ಯೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹಾದು ಹೋದಂತವರು. அப்படி இருந்தாலும் அதன் மத்தியிலே இந்த தாவீது இப்படியே சொல்லுகிறார், கேட்கக்கூடாத ஒரு செவிடனை போல நான் இருந்தேன். ಅವುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲೂ ದಾವೀದನು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, ಕೇಳದವನಂತೆ ನಾನು ಕಿವಿಡನಾಗಿ ಇದ್ದೇನೆ. பேச கூடாத ஒரு ஊமையை போல நான் இருந்தேன். ಮಾತನಾಡಲಾರದೆ ಇರುವಂತ ಒಬ್ಬ ಮೂಕನ ಹಾಗೆ ನಾನು ಇದ್ದೇನೆ. இந்த செய்தியின் தலைப்பு, ಈ ಸಂದೇಶದ ಶೀರ್ಷಿಕೆ once again லாக்டவுன். ಮತ್ತೊಂದು ಬಾರಿ ಲಾಕ್ಡೌನ್, நம்முடைய அல்லது ஷட் டவுன். முக்கியமாய் நம்முடைய வாயை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ಮುಖ್ಯವಾಗಿ ನಾವು ನಮ್ಮ ಬಾಯನ್ನ ಕಾದುಕೊಳ್ಳಬೇಕು. அநேக நேரம் நம்முடைய இருதயத்தில் இல்லாததை வாய் கொண்டு நாம் பேசி விடுவோம். ಅನೇಕ ಬಾರಿ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಲ್ಲದಿರುವುದನ್ನು ನಾವು ಬಾಯಿಂದ ಮಾತನಾಡುತ್ತೇವೆ. நிறைவால் வாய் பேசுகிறது. ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯವಿದೆ, ಹೃದಯದಲ್ಲಿ ತುಂಬಿರುವುದೇ ಬಾಯಿಂದ ಹೊರ ಬರುವುದು. நெஞ்சில் நிறைந்திருக்கிறது தான் வாயில் வருகிறது. ಹೃದಯದಲ್ಲಿ ತುಂಬಿರುವಂತದ್ದೇ ಬಾಯಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. கர்த்தருடைய பிள்ளைங்களே, சில நேரத்தில் அப்படி கிடையாது. ಕರ್ತನ ಮಕ್ಕಳ ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಹಾಗಲ್ಲ. கோபம் நிறைந்த நேரத்தில் என்ன நம்ம சொல்லுகிறோம் தெரியாம நம்ம பேசி விடுவோம். ಕೋಪ ತುಂಬಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಏನು ಹೇಳುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ನಾವು ಮಾತನಾಡಿ ಬಿಡುತ್ತೇವೆ. சங்கீதங்களின் புஸ்தகம் 141வது சங்கீதம், ಕೀರ್ತನೆಗಳ ಪುಸ್ತಕ 141ನೇ ಕೀರ್ತನೆ 3ஆம் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ಇಲ್ಲಿ ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುತ್ತಾನೆ, என்னுடைய வாய்க்கு காவல் வையும். ನನ್ನ ಬಾಯಿಗೆ ಕಾವಲಿರಿಸು. என் வாய்க்கு காவல் வையும். ನನ್ನ ಬಾಯಿಗೆ ಕಾವಲಿರಿಸು. அவருடைய ஜெபம் எப்படி இருக்கு பாருங்க. ಅವರ ಪ್ರಾರ್ಥನೆ ಹೇಗಿದೆ ನೋಡಿರಿ. என் வாய்க்கு காவல் வையும். ನನ್ನ ಬಾಯಿಗೆ ಕಾವಲಿರಿಸು. ஒரு பெரிய ஆராதனை வீரன், ಒಬ್ಬ ದೊಡ್ಡ ಆರಾಧನೆ ವೀರ, அவர் சொல்றாரு, ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே. ನನ್ನ ಬಾಯಿಗೆ ಕಾವಲಿರಿಸು ದೇವರೇ. ஏன்னா நம்முடைய வாய்க்கு காவல் நாம் வைக்காமல் போகும்போது, ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರೆ ನಮ್ಮ ಬಾಯಿಗೆ ನಾವು ಕಾವಲನ್ನು ಇಡದೆ ಹೋಗುವಾಗ என்ன நடக்கும்? ಏನು ನಡೆಯುತ್ತದೆ? கர்த்தருடைய பிள்ளைகளே நாம் பேசுவோம். ಕರ್ತನ ಮಕ್ಕಳೇ ನಾವು இதே ಮಾತನಾಡುತ್ತೇವೆ. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ಇದೇ ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುತ್ತಾನೆ, நான் மௌனமாயிருந்தேன். ನಾನು ಮೌನವಾಗಿದ್ದೆ. மௌனத்தில் சில நேரத்தில் மகிமை உண்டு. ಮೌನದಲ್ಲಿ ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಮಹಿಮೆ ಉಂಟು. சங்கீதக்காரன் இப்படி சொல்ற, நான் மௌனமாயிருந்தேன், என் இருதயம் அனல் மூண்டது. ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, ನನ್ನ ಮೌನವಾಗಿದೆ, ನನ್ನ ಹೃದಯ ಬೆಂಕಿಯಿಂದ ಹೊತ್ತಿತು. அப்போ ஒவ்வொரு முறையும் நாம் மௌனமாய் கர்த்தரை தியானிக்கும் போதெல்லாம் நம்முடைய இருதயம் அனல் மூளும். ಒಂದೊಂದು ಬಾರಿಯೂ ನಾವು ಮೌನವಾಗಿದ್ದು ಕರ್ತನನ್ನು ಧ್ಯಾನಿಸುವಾಗಲೆಲ್ಲ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಬೆಂಕಿ ಹೊತ್ತಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, ಮನುಷ್ಯನು ರೊಟ್ಟಿಯಿಂದ ಮಾತ್ರವೇ தேவனுடைய வாயிலே புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினால்
பிழைக்கிறான். ದೇವರ ಬಾಯಿಂದ ಹೊರಡುವ ಪ್ರತಿಯೊಂದು ಮಾತಿನಿಂದಲೂ ಬದುಕುತ್ತಾನೆ. கர்த்தருடைய பிள்ளைங்களை அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருமா என்று நாம் காத்து கொண்டிருக்கிறது பெரிய ஒரு மெச்சூரிட்டி. ಕರ್ತನ ಮಕ್ಕಳು ಅವರ ಬಾಯಿಂದ ಒಂದು ಮಾತು ಬರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕಾಯುತ್ತಾ ಇರುವುದು ಒಂದು ಬೆಳವಣಿಗೆ, ಮೆಚುರಿಟಿ. அநேக நேரத்திலே நாம் தான் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு கப்பல் ಒಂದು ಹಡಗು தண்ணீருக்குள்ள மூழ்கும் போது, ನೀರಿನಲ್ಲಿ ಮುಳುಗುವಾಗ நம்ம வாயை திறந்துட்டோம்னா, ನಾವು ಬಾಯನ್ನು ತೆರೆದು ಬಿಟ್ಟರೆ பிரியமானவர்களே நாம் செத்து போய்விடுவோம். ಪ್ರಿಯರಾದವರೇ, ನಾವು ಸತ್ತು ಹೋಗುತ್ತೇವೆ. நம்முடைய வாழ்க்கையில கூட பிரச்சனை நிறைந்த நேரத்திலே, ಪ್ರಿಯರಾದವರೇ, ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಗಳು ತುಂಬಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ நாம் பேசிக்கொண்டே இருக்கிறது அல்ல, ನಾವು ಮಾತನಾಡುತ್ತಲೇ ಇರುವುದು ಅಲ್ಲ. அந்த நேரத்தில் தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாயை மூடிக்கொள்ள வேண்டும். ಆ ಸಮಯದಲ್ಲಿಯೇ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? ನಮ್ಮ ಬಾಯನ್ನ ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳಬೇಕು. ஆண்டவர் 2 செவிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ದೇವರು 2 ಕಿವಿಗಳನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஒரு வாயை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ಒಂದು ಬಾಯನ್ನೇ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. 2 முறை நம்ம கேட்கணும். 2 ಬಾರಿ ನಾವು ಕೇಳಬೇಕು. 2 காதுல கேட்டு ஒரு வாயில நம்ம பேச. 2 ಕಿವಿಗಳಲ್ಲಿ ಕೇಳಿ ಒಂದು ಬಾಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಬೇಕು. அநேக நேரம் பிரியமானவர்களே நாம் கேட்பதே கிடையாது, பேசி விடுகிறோம். ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ಪ್ರಿಯರಾದವರೇ, ನಾವು ಕೇಳುವುದೇ ಇಲ್ಲ, ಮಾತನಾಡಿ ಬಿಡುತ್ತೇವೆ. எதற்கு பிரியமானவர்களே 2 காதுகளை கொடுத்திருக்கிறார்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಿಯರಾದವರೇ 2 ಕಿವಿಗಳು? அதிகமாய் நாம் கேட்கவும் குறைவாய் நாம் பேசத்தக்கதாக. ಅಧಿಕವಾಗಿ ನಾವು ಕೇಳಬೇಕು ಮತ್ತು ಕಡಿಮೆಯಾಗಿ ಮಾತನಾಡುವುದಕ್ಕಾಗಿ. இந்த நாட்களிலே, ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கிறதற்கு அதிகமாய் நாம் பிரியமானவர்களே நேரத்தை நாம் செலுத்த வேண்டும். ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನಾವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಸಮಯವನ್ನು ಕಳೆಯಬೇಕು. அப்ப அதிகமாக நாம் ஜெபிக்கும் போது, ಅಧಿಕವಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சத்தத்தை நாம் அதிகமாய் கேட்க முடியும். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರ ಶಬ್ದವನ್ನು ನಾವು ಅಧಿಕವಾಗಿ ಕೇಳಬಹುದು. ஆண்டவர் நம்மை அதிகமா இந்த நாட்கள்ல ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ದೇವರು ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನಾವು ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. அதிகமாய் அவருடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ಅಧಿಕವಾಗಿ ಅವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಾದಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. ஞானம் உள்ள மனுஷனை கடல்ல தூக்கி போடுங்க. ಒಬ್ಬ ಜ್ಞಾನವುಳ್ಳ ಮನುಷ್ಯನೆಲ್ಲ ನೀವು ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಎತ್ತಿ ಹಾಕಿ. ஒரு தன்னுடைய வாயில ஒரு மீனை பிடிச்சுக்கிட்டு வெளியே வந்துடுவாரா? ಆತನು ತನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ಒಂದು ಮೀನನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಹೊರಗೆ ಬಂದು ಬಿಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಗಾದೆ ಮಾತಿದೆ. ஞானம் இருக்கிறது. ಯಾಕಂದ್ರೆ ಅವರೊಳಗೆ ಜ್ಞಾನವಿದೆ. மத்தவங்க கடலுக்குள்ள போய் வேறு விதமா ஆயிருவாங்க. ಮತ್ತೊಬ್ಬರು ಸಮುದ್ರದ ಒಳಗೆ ಹೋಗಿ ಬೇರೆ ವಿಧದಲ್ಲಿ ಆಗಿಬಿಡುತ್ತಾರೆ. கர்த்தருடைய பிள்ளைங்களான ஒரு ஞானமுள்ள மனுஷன், ಆದರೆ ಕರ್ತನ ಮಕ್ಕಳು ಒಬ್ಬ ಜ್ಞಾನವುಳ್ಳ ಮನುಷ್ಯ, அவன் கடலுக்குள்ள போய் கீழே முங்கி மேல வரும்போது ஒரு மீனை வாயில பிடிச்சுக்கிட்டு வரும். ಆತನು ಸಮುದ್ರದೊಳಗೆ ಹೋಗಿ ಮುಳುಗಿ ಹೊರಗೆ ಬರುವಾಗ ಒಂದು ಮೀನನ್ನು ಬಾಯಿಯಲ್ಲಿ ಹಿಡಿದುಕೊಂಡು சாதாரணமாய் அவன் செய்ய மாட்டான். ಯಾವುದನ್ನು ಸಾಧಾರಣವಾಗಿ ಆತನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. எந்த நேரத்தையும் அவன் வீணாக்க மாட்டான். ಯಾವುದೇ ಸಮಯವನ್ನು ಅವನು ವ್ಯರ್ಥ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ಅನೇಕ நேரத்துல நாம் இல்லை, you need to learn how to say no. இல்லை என்று சொல்லுவதற்கு நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள. ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದನ್ನು ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. Don't let your mouth overload. உங்களுடைய வாயை அதிகமாய் நிரப்ப வேண்டாம். ನಿಮ್ಮ ಬಾಯನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ತುಂಬಿಸುವುದು ಬೇಡ. வார்த்தைகளால் நம்முடைய வாயை நிரப்ப வேண்டாம். ಮಾತುಗಳಿಂದ ನಮ್ಮ ಬಾಯನ್ನು ತುಂಬಿಸುವುದು ಬೇಡ. An angry man opens his mouth and shuts his eyes. ஒரு கோபமுள்ள மனுஷன் அவனுடைய வாயை திறக்கிறான், கண்ணை மூடிக்கிறான். ಒಬ್ಬ ಕೋಪವುಳ್ಳ ಮನುಷ್ಯ ಆತನ ಬಾಯನ್ನು ತೆರೆಯುತ್ತಾನೆ, ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚುತ್ತಾನೆ. ஒரு கோபமுள்ள மனுஷி வாயை திறக்கிறா, ஆனா கண்களை மூடிக்கொள்றா. ಆದ್ರೆ ಒಬ್ಬ ಕೋಪವುಳ್ಳ ಮನುಷ್ಯ ಬಾಯನ್ನು ತೆರೆಯುತ್ತಾಳೆ, ಕಣ್ಗಳನ್ನ ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳುತ್ತಾಳೆ. அவனுடைய இருதயம் தன் வாயில் இருக்கிறது. ಒಬ್ಬ ಮೂರ್ಖನ ಹೃದಯ ತನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ಇದೆ. ஆனால் ஒரு ஞானமுள்ள மனுஷனுடைய வாய் தன் இருதயத்தில் இருக்கிறது. ಆದ್ರೆ ಒಬ್ಬ ಜ್ಞಾನವುಳ್ಳ ಮನುಷ್ಯನ ಬಾಯಿ ಆತನ ಹೃದಯದಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. அப்போ அவன் பிரியமானவர்களே சிந்தித்து அவன் யோசித்து அவன் பேசுகிறான். ಹಾಗಾದ್ರೆ ಪ್ರಿಯರಾದವರೇ, ಆತನು ಚಿಂತಿಸಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ ಆತನು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. ஒரு இருதயம் நெருப்பின் மேல் இருக்குமானால், ಒಂದು ಹೃದಯ ಬೆಂಕಿಯ ಮೇಲೆ ಇರುವುದಾದರೆ, அந்த சுடர் ஒளி, அந்த சூடு, அந்த நெருப்பு தழல்கள் தன் வாயிலிருந்து வரும். ಆ ಬೆಂಕಿಯ ಜ್ವಾಲೆಗಳು ಆತನ ಬಾಯಿಂದ ಬರುತ್ತವೆ. இந்த நாட்களிலே நாம் கர்த்தருடைய பிரியமானவர்களே பிள்ளைகளாய் நம்முடைய இருதயத்தில் அக்கினியை சுமந்து கொள்ள வேண்டும். ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಕರ್ತನ ಮಕ್ಕಳಾಗಿ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ನಾವು ಅಗ್ನಿಯನ್ನ ಹೊತ್ತುಕೊಳ್ಳಬೇಕು. அப்படி இல்லாவிட்டால், ಹಾಗೆ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ பிரச்சனை வரும், ಸಮಸ್ಯೆ ಬರುತ್ತದೆ. ஜெபத்தோடு செய்தியை கேளுங்க, ಪ್ರಾರ್ಥನೆಯೊಂದಿಗೆ ಸಂದೇಶವನ್ನ ಕೇಳಿರಿ. கர்த்தருடைய பிள்ளைங்களே, நம்முடைய வாய் அநேக நேரம் பிரச்சனைகளை தயாரிக்க முடியும்.
ಕರ್ತನಲ್ಲಿ ಪ್ರಿಯರಾದವರೇ, ನಮ್ಮ ಬಾಯಿ ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ತಯಾರಿಸಬಹುದು. பிரச்சனைக்குள்ளாக நாம் நுழைந்து விடலாம். ಸಮಸ್ಯೆ ಒಳಗೆ ನಾವು ನುಗ್ಗಿ ಬಿಡಬಹುದು. நீதிமொழி 20:13 சொல்லுகிறது. ಜ್ಞಾನೋಕ್ತಿ 20:13 ಹೇಳುತ್ತದೆ. இந்த குறை பேசுகிற காரியம், ಈ ಕೊರೆ ಮಾತನಾಡುವಂತ ಕಾರ್ಯ கர்த்தருடைய பிள்ளைங்களை அது பகையை கொண்டு வரும், ಕರ್ತನ ಮಕ್ಕಳೇ ಅದು ಹಗೆತನವನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತದೆ, விரோதத்தை கொண்டு வரும், ವಿರೋಧವನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತದೆ, ஜனங்களை கெடுத்து விடும், ಜನರನ್ನ ಕೆಡಿಸಿ ಬಿಡುತ್ತದೆ, நட்பை உடைத்து விடும், ಸ್ನೇಹತನವನ್ನ ಒಡೆದು ಹಾಕುತ್ತದೆ. அநேக நேரம் நமக்கு பிரியமானவர்களே இது தெரிந்தோ தெரியாமல் நாம் செய்து விடுகிறோம். ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ಪ್ರಿಯರಾದವರು ಇದು ನಾವು ಗೊತ್ತಿದ್ದೋ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಮಾಡಿ ಬಿಡುತ್ತೇವೆ. ஒரு ஒரு மூர்க்கன் எப்பொழுதும் அவன் ஏதாவது ஒரு காரியத்தை, வசனம் சொல்லுது, நான் சொல்ல, அவன் ஏதாவது ஒரு காரியத்தில் அவன் சண்டை போடுறதுக்கு காத்து கொண்டிருப்பான். ಒಬ್ಬ ಮೂರ್ಖನು ಯಾವಾಗಲೂ ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಜಗಳ ಹಾಕುವುದಕ್ಕಾಗಿ ಕಾಯುತ್ತಾ ಇರ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, ನಾನು ಹೇಳುತ್ತಿಲ್ಲ. ஏன் இன்னைக்கு ஜனங்க இப்படி ஆயிட்டாங்க? ಯಾಕೆ ಈ ದಿವಸ ಜನರು ಹೀಗೆ ಆಗಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ? ரோமர் 1:28 30 வரைக்கும் வாசிக்கும் போது, ರೋಮಾಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 28-30 ಓದುವಾಗ இங்கே நாம் பார்க்கிறோம், ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ஆண்டவரை அவர்கள் மதிக்கவில்லை, ದೇವರನ್ನ ಅವರು ಗೌರವಿಸಲಿಲ್ಲ. கவனிங்க, ஏன் இன்னைக்கு ஜனங்க அதிகமா பேசுறாங்க? ಯಾಕೆ ಈ ದಿವಸ ಜನರು ಅಧಿಕವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ? அவர் சத்தத்தை விட இவங்க சத்தம் அதிகமா இருக்கு. ಅವರ ಶಬ್ದಕ್ಕಿಂತ ಇವರ ಶಬ್ದ ಅಧಿಕವಾಗಿದೆ. அவருடைய குரல் நமக்கு ஆறுதலா இருக்கும், ಅವರ ಶಬ್ದ ನಮಗೆ ಆದರಣೆಯಾಗಿ ಇರುತ್ತದೆ, அது நம்மை உருவாக்கும். ಪ್ರಿಯರಾದವರೇ, ಅದು ನಮ್ಮನ್ನ ರೂಪಿಸುತ್ತದೆ. ஆனால் நாம் கர்த்தரை மதிக்காமல் போகிற ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? ಆದರೆ ಕರ್ತನನ್ನ ಗೌರವಿಸದೆ ಹೋಗುವಂತ ಜನರು ಹೇಗಿರುತ್ತಾರೆ? ஆண்டவரை மதிக்க மாட்டான். ದೇವರನ್ನ ಗೌರವಿಸುವುದಿಲ್ಲ. ஆண்டவரை மதிக்காத ஜனம், ದೇವರನ್ನ ಗೌರವಿಸದ ಜನ, ஆண்டவர் அவங்கள என்ன செய்துட்டாருன்னு வசனத்துல பார்க்கிறோம். இருக்கிறார் என்பதுக்கு கொஞ்சம் கூட கௌரவமோ மதிப்போ ரெவரன்ஸோ நம்ம கொடுக்காம நம்ம வீட்டுக்குள்ள போகும்போது, ಅವರು ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರಿಗೆ ಸ್ವಲ್ಪವೂ ಗೌರವವೂ ಮರ್ಯಾದೆ ನಾವು ಕೊಡದೆ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ, இன்னைக்கு வீடுகளும் சபைகளும் இப்படி ஆகிவிட்டது. ಈ ದಿವಸದಲ್ಲಿ ಮನೆಗಳು ಸಭೆಗಳು ಹೀಗೆ ಆಗಿಬಿಟ್ಟಿವೆ. அவர் இருக்கிறார்ன்ற மதிப்பே கிடையாது. ಅವರು ಇದ್ದಾರೆ ಎನ್ನುವಂತ ಗೌರವವೇ ಇಲ್ಲ. அவர் இருக்கிறார் அப்படின்னா நம்ம ரொம்ப மெதுவா பேசுவோம், ಅವರು ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋದಾದ್ರೆ ನಾವು ತುಂಬಾ பேசவே கூட மாட்டோம், ನಾವು ಮಾತನಾಡುವುದೇ ಇಲ್ಲ, அமைதலாயிருப்போம், ಮೌನವಾಗಿ ಇರುತ್ತೇವೆ. நமக்குள்ள ஒரு தேவ பயம் இருக்கும். ನಮ್ಮೊಳಗೆ ಒಂದು ದೇವ ಭಯ ಇರುತ್ತದೆ. சர்ச்சில் கூட ஜனங்க சில நேரத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. ಸಭೆಯಲ್ಲಿ ಕೂಡ ಜನರು ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಮಾತನಾಡುತ್ತಾ ಇರುತ್ತಾರೆ. ஆண்டவர் அசைவாடிட்டு இருப்பாரு, ದೇವರು ಸಂಚರಿಸುತ್ತಾ ಇರುತ್ತಾರೆ, 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க, ಇಬ್ಬರು ಮಾತನಾಡುತ್ತಾ ಇರುತ್ತಾರೆ. அப்படிப்பட்டவங்கள ஆண்டவர் சிலதுக்கு ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிறாரா? ಆ ರೀತಿಯಂತವರನ್ನ ದೇವರು ಕೆಲವೊಂದುಗಳಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿರುತ್ತಾರೆ, அநீதிக்கு ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிறாரா? ಅನೀತಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿರುತ್ತಾರಂತೆ. உங்களுக்கு புரியணும், ನಿಮಗೆ நீங்க ಅರ್ಥವಾಗಬೇಕು. தேவனை மதிக்காம போகும்போது, ನೀವು ದೇವರನ್ನ ಗೌರವಿಸದೇ ಹೋಗುವಾಗ, ஒரு டிப்ரைவ்டு மைண்ட், ஒரு சரியில்லாத மனதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்துறாரு ಒಂದು ஆண்டவர். ಸರಿ ಇಲ್ಲದ ಮನಸ್ಸಿಗೆ ದೇವರೇ ನಿಮ್ಮನ್ನ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ. சர்ச்சில் கூட உட்கார்ந்துட்டு இருக்கும்போது யாராவது சொல்லுவாங்க, பேசாதீங்க, ಸಭೆಯಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವಾಗ ಯಾರಾದ್ರೂ ಹೇಳ್ತಾರೆ ಮಾತನಾಡಬೇಡಿ, அல்லது ஒரு ஆவிக்குரிய கூட்டத்துல இருக்கும்போது கொஞ்சம் சைலண்டா இருங்க, ಇಲ್ಲದೆ ಹೋಗುವಾಗ ಒಂದು ಆತ್ಮಿಕ ಕೂಟದಲ್ಲಿರುವಾಗ ಸ್ವಲ್ಪ ಮೌನವಾಗಿರಿ. ஜனங்களுக்கு வந்து அது பிடிக்காது, ಜನರಿಗೆ ಬಂದು ಅದು ಇಷ್ಟವಾಗದು. என்ன செய்வாங்க? ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? உடனே பிரியமானவளே அவளுக்குள்ள கோபம் வரும், ಕೂಡಲೇ ಪ್ರಿಯರಾದವರೇ ಅವರ ಒಳಗೆ ಕೋಪ ಬರುತ್ತದೆ. தாழ்மையா அதை எடுத்துக்கொள்ள முடியாது, ತಾಳ್ಮೆಯಾಗಿ ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. வசனம் சொல்லுது அநீதிக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார், ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ ಅನೀತಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, துன்மார்க்கத்திற்கு ஒப்பு கொடுத்து, ದುರ್ಮಾರ್ಗಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, பேராசைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார், ಹೆಸರಿನ ಆಸೆಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ஃபுல் ஆஃப் envy, ரொம்ப அதாவது ஜனங்க மேல ஒரு வைத்தெரிச்சல், ಜನರ ಮೇಲೆ ಒಂದು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು, ಕೊಲೆಗೆ, கோபத்திற்கு, ಕೋಪಕ್ಕೆ, நயவஞ்சகத்திற்கு, ನಯವಂಚನೆಗೆ, பிரியமானவர்களே, ஒருத்தர் பின்பாக பேசுகிற கோல் சொல்லுதலுக்கு, ಒಬ್ಬರ ಹಿಂಭಾಗದಲ್ಲಿ ಮಾತನಾಡುವಂತ ಚಾಡಿಗೆ, காசிப் அண்ட் ஸ்லாண்டரர்ஸ், கன்னடால ரொம்ப நல்லா இருந்துச்சு, கிவில ஊதுருது அப்படின்னு, ಕಿವಿಯಲ್ಲಿ ಊದುವುದು ಚಾಡಿ ಹೇಳುವುದು ಎಂಬುದಾಗಿ, ஜனங்களுடைய காதுல ஊதிக்கிட்டே இருக்கிறது, ಜನರ ಕಿವಿಯಲ್ಲಿ ಊದುತ್ತಲೇ ಇರುವುದು. ஜெப டைம்ல கூட, ಪ್ರಾರ್ಥನೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ಕೂಡ இன்னொருத்தர் வீட்டு கதையை பேசிட்டு இருப்பது, ಬೇರೆಯವರ ಮನೆಯ ಕಥೆಯನ್ನು ಮಾತನಾಡುತ್ತಾ ಇರುವುದು. எவ்வளவு இது வந்து ஆண்டவர் உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்.
ಇದನ್ನ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ இந்த ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. காரியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டு ಈ இருக்கிறார். ಕಾರ್ಯಕ್ಕೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இப்போ நல்லது நடக்காது. ಈಗ ಒಳ್ಳೆಯದು ನಡೆಯದು. தெய்வ ஜனமே, இந்த கடைசி நாட்கள்ல ஒரு பயம் நமக்கு வர வேண்டும். ದೇವ ಜನರೇ, ಈ ಕಡೆಯ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಒಂದು ಭಯ ನಮ್ಮೊಳಗೆ ಬರಬೇಕು. ஏன் சபைகள் இப்படி இருக்குது? ಯಾಕೆ ಸಭೆಗಳು ಹೀಗಿವೆ? ஏன் தேவ ஜனம் இப்படி இருக்கிறாங்க? ಯಾಕೆ ದೇವ ಜನರು ஆண்டவர் ಹೀಗಿದ್ದಾರೆ? உங்களை ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರಂತೆ. ஒன்னு எலியாவா இருக்கிறதுக்கு ஆண்டவர் உருவாக்குவாரு. ಒಂದು ಎಲಿಯನಾಗಿರುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ರೂಪಿಸುತ್ತಾರೆ. இல்ல ஒரு பேதுருவா இருக்கிறதுக்கு உங்களை உருவாக்குவாரு. ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರೆ ಒಂದು ಪೇತ್ರನಾಗಿರುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮನ್ನ ರೂಪಿಸುತ್ತಾರೆ. நீங்க அவரை மதிக்காம போகும்போது, ನೀವು ಅವರನ್ನು ಗೌರವಿಸದೆ ಹೋಗುವಾಗ, ஒரு சிம்சோன போல, ಒಬ್ಬ ಸಂಸೋನನ ಹಾಗೆ, பிரிமார் ஒரு அஹித்யோபோல போல, ಒಬ್ಬ ಅಹಿತೋಫೋಲನ ಹಾಗೆ, ஒரு யூதாஸ் காரியத்தை ಒಬ್ಬ போல, ಇಸ್ಕರಿಯೋತ ಯೂದನ ಹಾಗೆ, அப்படி ஆகும்படியா ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருவாரு. ಹಾಗೆ ಆಗುವಂತೆ ದೇವರು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ. ஏன்னா அவரை மதிக்கல. ಯಾಕಂದ್ರೆ ಅವರನ್ನ ಗೌರವಿಸಲಿಲ್ಲ. இந்த யூதாஸ் காரியத்தை கூட ஆண்டவரை மதிக்கல. ಈ ಇಸ್ಕರಿಯೋತ ಯೂದನು ಕೂಡ ದೇವರನ್ನ ಗೌರವಿಸಲಿಲ್ಲ. ஆண்டவர் கூட இருந்துட்டே திருடிட்டு இருந்தான். ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲೇ ಇದ್ದು ಕದಿಯುತ್ತಾ ಇದ್ದ. நல்ல கவனிக்கணும், ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಬೇಕು. கர்த்தருடைய பிள்ளைங்களை அநேகர் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு கோல் சொல்றதுக்கு, பிரியமானவர்களை ஆண்டவரை வெறுப்பதற்கு அவர் ஒப்பு கொடுத்துட்டு இருக்காரு. ದೇವರೇ, ಪ್ರಿಯರಾದವರೇ, ಅನೇಕರು ಜನರನ್ನ ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಚಾಡಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ, ಕಿವಿ ಊದುವುದಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟಿರುತ್ತಾರೆ. காரணம் இயேசுவை மிதிக்கிறவங்க ಕುಮಾರನಾದಂತ ಯೇಸುವನ್ನ ತುಳಿಯುವವರು பெற்றோரை கூட மிதிப்பாங்க. ಹೆತ್ತವರನ್ನು ಕೂಡ ತುಳಿಯುತ್ತಾರೆ. சில பிள்ளைங்க சொல்லுவாங்க பாருங்க, ಕೆಲವು ಮಕ್ಕಳು ಹೇಳುತ್ತಾರೆ, ನೋಡಿರಿ, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ನಾನು ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿ எங்க ಮಾಡುತ್ತೇನೆ, அம்மா அப்பா ஏன் என்னுடைய இஷ்டத்துக்கு கொஞ்சம் ஒத்துழைக்க கூடாது? ಯಾಕೆ ನನ್ನ ತಂದೆ ತಾಯಿ ನನ್ನ ಇಷ್ಟಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ಸಹಕರಿಸಬಾರದು? ஆண்டவரை மிதிக்கிறதுனால ஆமென், நீ உன் பெற்றோரையும் மிதிக்கிறாய். ದೇವರನ್ನ ತುಳಿಯುವುದರಿಂದ ನೀನು ನಿನ್ನ ಹೆತ್ತವರನ್ನು ತುಳಿಯುತ್ತಾ ಇದ್ದೀಯ. ஆண்டவரை மதிக்கிறவங்க ದೇವರನ್ನ ಗೌರವಿಸುವವರು பெற்றோரையும் கௌரவப்படுத்துவாங்க. ಹೆತ್ತವರನ್ನು ಗೌರವಿಸುತ್ತಾರೆ. ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவங்க ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗುವವರು பெற்றோருக்கும் கீழ்ப்படிவாங்க. ಹೆತ್ತವರಿಗೂ ವಿಧೇಯರಾಗ. உங்க பிரியமானவருடைய வார்த்தைகள் எண்ணப்பட்டிருக்கட்டும். ನಿಮ್ಮ ಮಾತುಗಳು ಎಣಿಸಲ್ಪಟ್ಟಿರಲಿ. யூஸ் your words to build up, encourage and edify. உங்க வார்த்தைகள் பிரியமானவர்களே ஜனங்களை கட்டட்டும். ನಿಮ್ಮ ಮಾತುಗಳು ಪ್ರಿಯರಾದವರೇ ಜನರನ್ನ ಕಟ್ಟಲಿ, உற்சாகப்படுத்தட்டும், ಉತ್ಸಾಹಪಡಿಸಲಿ, அது ஜனங்களை ஸ்தாபிக்கட்டும். ಅದು ಜನರನ್ನ ಸ್ಥಾಪಿಸಲಿ. வார்த்தையினால் விசுவாசம் வருகிறது, ஆண்டுடைய வார்த்தையினால். ದೇವರ ಮಾತಿನಿಂದ ನಂಬಿಕೆ ಬರುತ್ತದೆ. விசுவாசத்தினால் ரட்சிப்பு வருகிறது. ஃபெய்த், ரட்சிப்பினால் நித்திய ஜீவன் வருகிறது. ರಕ್ಷಣೆಯಿಂದ ನಿತ್ಯ ಜೀವ ಬರುತ್ತದೆ. Your words can have eternal benefits or consequences. நம்முடைய வார்த்தைகள் அது நித்தியமான ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும், இல்லை என்றால் ஆபத்தையும் பிரச்சனையும் விளைவுகளை கொண்டு வரும். ನಮ್ಮ ಮಾತುಗಳು ನಿತ್ಯವಾದಂತ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತದೆ, ಇಲ್ಲ ಹೋದ್ರೆ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನ, ಫಲಿತಾಂಶಗಳನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತದೆ. வல்லமையிலே ನಮ್ಮ ನಾಲಿಗೆಯ ಬಲದಲ್ಲಿ ஜீவனும் உண்டு, மரணமும் உண்டு. ಜೀವವೂ ಉಂಟು, ಮರಣವೂ ಉಂಟು. ஜீவனுக்கான வல்லமையும், ಜೀವಕ್ಕಾದಂತ ಬಲವು, மரணத்துக்கான வல்லமையும் நம் நாவிலே உண்டு. ಮರಣಕ್ಕಾದಂತ ಬಲವು ನಮ್ಮ ನಾಲಿಗೆಯಲ್ಲೇ ಇದೆ. அத Proverbs 18:21ல உங்க நாவில எவ்வளவு வல்லமை இருக்கு பாருங்க. ನಿಮ್ಮ ನಾಲಿಗೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟೆಲ್ಲ ಶಕ್ತಿ ಇದೆ ನೋಡಿರಿ. கர்த்தருடைய பிள்ளைங்களே, ಕರ್ತನ ಮಕ್ಕಳ, நீங்க பார்த்திருக்கீங்களா? ನೀವು ನೋಡಿದ್ದೀರಾ? சில தாய்மார் சொல்லுவாங்க, ಕೆಲವು ತಾಯಂದಿರು ಹೇಳುತ್ತಾರೆ, என்னை என் பிள்ளை ரொம்ப துக்கப்படுத்தினா, ನನ್ನ ಮಗನು ತುಂಬಾ ದುಃಖಪಡಿಸಿದ, அவன் நல்லாவே இருக்க மாட்டான், ಆತನು ಚೆನ್ನಾಗಿಯೇ ಇರೋದಿಲ್ಲ, யார் ஜெபம் பண்ணாலும் அதை ஒன்றும் ஆகாது, நல்லாவே இல்லாத போயிடுவான். ಯಾರೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಆತನು ಚೆನ್ನಾಗಿ ಆಗೋದಿಲ್ಲ, ಒಂದು ಇಲ್ಲದೆ ಹಾಗೆ ಬಿಡುತ್ತಾನೆ. ஒரு தாயினுடைய, ஒரு மனுஷி, முக்கியமா ஒரு தாயினுடைய வாயின் வார்த்தையில் அவ்வளவு வல்லமை உண்டு. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಅಥವಾ ಮನುಷ್ಯ ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರೆ ಒಬ್ಬ ತಾಯಿಯ ನಾಲಿಗೆ ಮಾತಲ್ಲಿ ಅಷ್ಟು ಶಕ್ತಿ ಉಂಟು. யோசுவா சொல்லுகிறா, ಯೆಹೋಶುವನು ಹೇಳುತ್ತಾನೆ, சூரியனே நில், ಸೂರ್ಯನೇ ನಿಲ್ಲು, அது நின்றது, ಅದು ನಿಂತಿತು. கர்த்தருடைய பிள்ளைங்களே, ಕರ್ತನ ಮಕ್ಕಳೇ, ஒரு மனுஷனுடைய வாயின் வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்கு. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಬಾಯಿಯ ನಾಲಿಗೆ ಮಾತಲ್ಲಿ ಇಷ್ಟೆಲ್ಲ ಶಕ್ತಿ ಇರೋದಾದ್ರೆ ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அது அவரை கிரகித்து பேசக்கூடியவர்கள், ஆண்டவருக்குள் இருந்து அவருடைய ஆவினால் நிரப்பப்பட்டிருந்து பேசுகிறவர்களுக்குள்ள இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். ದೇವರೊಳಗಿಂದ ಅವರ ಆತ್ಮನಿಂದ ತುಂಬಿ ಮಾತನಾಡುವವರಲ್ಲಿ ಈ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ನಡೆಯುತ್ತದೆ. Your speech can do great good and great harm. உங்க பேச்சானது, ನಿಮ್ಮ ಮಾತಾದದ್ದು, உங்க வார்த்தையானது ನಿಮ್ಮ ಮಾತಾದದ್ದು பெரிய ஒரு நன்மையும் உங்களுக்கு கொண்டு வரும், தீமையும் கொண்டு வரும். ಒಂದು ದೊಡ್ಡ ಒಳ್ಳೆಯದನ್ನು ನಿಮಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತದೆ, ಒಂದು ದೊಡ್ಡ ಕೇಡನ್ನು ನಿಮಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತದೆ. Great responsibility with what you do with your mouth and your words. உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ನಿಮಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಜವಾಬ್ದಾರಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. உங்க வாயின் வார்த்தையிலே
பிரியமானவர்களே, நீங்க என்ன செய்கிறீர்கள்? ನಿಮ್ಮ ಬಾಯಿಯ ಮಾತಿಂದ ಪ್ರಿಯರಾದವರೇ ನೀವೇನು ಮಾಡುತ್ತೀರಿ? It can bring blessings and curses. ஆசீர்வாதத்தையும் கொண்டு வர முடியும், சாபத்தையும் கொண்டு வர ಅದು முடியும். ಆಶೀರ್ವಾದವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತದೆ, ಶಾಪವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತದೆ. கர்த்தருடைய பிள்ளைங்களே, இன்னைக்கு ஜனங்களை நீங்க ஆசீர்வதிக்கிறீங்களா அல்லது நீங்க சபித்து கொண்டிருக்கிறீர்களா? ಕರ್ತನಲ್ಲಿ ಪ್ರಿಯರಾದವರೇ, ಈ ದಿವಸ ನೀವು ಜನರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾ ಇದ್ದೀರಾ ಇಲ್ಲ ಶಪಿಸುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஆண்டவர் ஒருவேளை நம்முடைய குறைகளை, நம்முடைய ரகசியங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய குறை நிமித்தமா அவர் நம்ம சபித்திருந்தால் நாம் இருந்திருக்க முடியாது. ಒಂದು ವೇಳೆ ದೇವರು ನಮ್ಮ ಪಾಪದ ನಿಮಿತ್ತವಾಗಿ, ರಹಸ್ಯದ ನಿಮಿತ್ತವಾಗಿ, ಕೊರತೆಗಳ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅವರು ಶಪಿಸಿರುವುದಾದರೆ ಈ ದಿವಸ ನಾವು ಇರುತ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. அவர் மனதுருக்கம் உள்ளவர், ಅವರು ಮನಮರುಗುವಂತ ದೇವರು, நீடிய பொறுமை உள்ளவர், ದೀರ್ಘ ಶಾಂತಿಯುಳ್ಳವರು, நீடிய பொறுமை உள்ளவர், ದೀರ್ಘ ಶಾಂತಿಯುಳ್ಳವರು. கர்த்தருடைய பிள்ளைங்களே, இந்த கொரோனா வந்திருக்கிறது, ಕರ್ತನ ಮಕ್ಕಳು ಈ ಕೊರೋನಾ ಬಂದಿದೆ. அவருடைய நீடிய பொறுமை இருக்கிறதுனால தான் பிரியமானவர்களே இவ்வளவு குறைவான மரணங்கள். ಅವರ ದೀರ್ಘ ಶಾಂತಿ ಇರುವುದರಿಂದಲೇ ಪ್ರಿಯರಾದವರು ಇಷ್ಟು ಕಡಿಮೆ ಮರಣಗಳು. இல்லை என்றால், ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ கர்த்தருடைய பிள்ளைங்களே 3 லட்சத்துக்கு பதிலாக கண்டிப்பாக ஒரு 3 கோடி ஜனங்க இப்பவே போயிட்டு இருப்பாங்க. ಕರ್ತನ ಮಕ್ಕಳೇ 3 ಲಕ್ಷಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಒಂದು 3 ಕೋಟಿ ಜನರು ಈಗಲೇ ಹೋಗಿರುತ್ತಿದ್ದರು. யாரையும் சபிக்காதீங்க, ಯಾರನ್ನು ಶಪಿಸಬೇಡಿ. கர்த்தரை துதிக்கவும், ಕರ್ತನನ್ನು ಸ್ತುತಿಸುವುದಕ್ಕೂ, கர்த்தரை ஆராதிக்கவும் ಕರ್ತನನ್ನು ಆರಾಧಿಸುವುದಕ್ಕೂ நீங்க இந்த நாவை பயன்படுத்த வேண்டும். ನೀವು ಈ ನಾಲಿಗೆಯನ್ನು ಉಪಯೋಗಿಸಬೇಕು. ஆண்டவர் அவருடைய கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இப்படியாய் சொன்னார், என் வார்த்தை உன் வாயில் நான் போட்டிருக்கிறேன். ಆಗ ಯೆಹೋವನು ಕೈಚಾಚಿ ನನ್ನ ಬಾಯನ್ನು ಮುಟ್ಟಿ, ಇಗೋ ನಿನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ನನ್ನ ಮಾತುಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. இந்த எரேமியா சொல்லுகிறார், ಎರೇಮಿಯನು ಹೇಳುತ್ತಾರೆ, பிரியமானவர்களே, மேலே இருக்கிற வசனங்களில், ಪ್ರಿಯರಾದವರೇ, ಮೇಲಿರುವಂತ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ 7ஆம் வசனம் நினைக்கிறேன், 7ನೇ ವಾಕ್ಯ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸುತ್ತೇನೆ. அவர் இப்படியே சொல்றாரு. ಅವರು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. என்ன சொல்றாரு? ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? நான் ஒரு வாலிபன், ನಾನೊಬ್ಬ ಬಾಲಕ, I am an youth. ನಾನೊಬ್ಬ ಯವನಸ್ಥ. ஆண்டவரே, என்னால முடியாத ஆண்டவரே, ದೇವರೇ ನನ್ನಿಂದ ಆಗದು ದೇವರೇ. கர்த்தாவே, இந்த ஜனங்களுக்கு முன்னாடி நான் எப்படி போய் நான் ஊழியம் செய்யட்டும்? ಕರ್ತನೇ, ಈ ಜನರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ನಾನು ಹೇಗೆ ಹೋಗಿ ಸೇವೆ ಮಾಡ? கர்த்தருடைய வாயாய் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். ಕರ್ತನ ಬಾಯಿಗೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. ஆமென். எரேமியாவுடைய வாயை ஆண்டவர் தொட்டார். ಎರೇಮಿಯನ ಬಾಯಿನ ದೇವರು ಮುಟ್ಟಿದರು. அவர் ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தை உன் வாயில் நான் போட்டிருக்கிறேன். ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನನ್ನ ಮಾತನ್ನು ನಾನು ನಿನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ಹಾಕಿದ್ದೇನೆ. அம்மா ஐயா, ஆண்டவர் இந்த லாக்டவுன்ல, ಅಮ್ಮ ಅಯ್ಯ, ದೇವರು ಈ ಲಾಕ್ ಡೌನ್ ಅಲ್ಲಿ உங்களோடு பேசுறாரு. ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. தேவையில்லாம பேசுவதை நிறுத்து. ಅಗತ್ಯವಿಲ್ಲದೆ ಮಾತನಾಡುವುದನ್ನ ನಿಲ್ಲಿಸು. உன் இஷ்டத்திற்கு பேசுகிறதை நிறுத்து. ನಿನ್ನ ಇಷ್ಟಕ್ಕೆ ಅನುಸಾರವಾಗಿ ಮಾತನಾಡುವುದನ್ನು ನಿಲ್ಲಿಸು. இஷ்டத்திற்கு நீ பேச வேண்டும். ನನ್ನ ಇಷ್ಟಕ್ಕೆ ಅನುಸಾರವಾಗಿ ನೀನು ಮಾತನಾಡಬೇಕು. நாட்டுவதற்கும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ಕಟ್ಟುವುದಕ್ಕೂ ನಾಟುವುದಕ್ಕೂ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. நம்முடைய வாயில் அவர் வார்த்தை இருக்கிறது. ನಮ್ಮ ಬಾಯಲ್ಲಿ ಅವರ ಮಾತು ಇದೆ. எத்தனை பேர் விட்டு கொடுப்பீங்க? இன்னும் சுயத்துல இருக்கணும், ಒಂದು ಸ್ವಾರ್ಥದಲ್ಲಿ ಇರಬೇಕು, ஒன்னு ஆவியில இருக்கணும். ಒಂದು ಆತ್ಮದಲ್ಲಿ ஒன்னு நீங்க ಇರಬೇಕು. சுயத்துல நடத்தப்படணும், ಒಂದು ನೀವು ಸ್ವಾರ್ಥದಲ್ಲಿ ஒன்னு ನಡೆಸಲ್ಪಡಬೇಕು, ஆவியில ಒಂದು நடத்தப்படணும். ಆತ್ಮದಲ್ಲಿ ನಡೆಸಲ್ಪಡಬೇಕು. எதினால் நீங்க நடத்தப்பட்டு வருகிறீர்கள்? ಯಾವುದರಿಂದ ನೀವು ನಡೆಸಲ್ಪಡುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದೀರಿ? எத்தனையோ தேவ ஜனத்தை ಎಷ್ಟೋ ದೇವ ಜನರನ್ನ ஆண்டவர் கோல் சொல்லுகிறதற்கு விட்டு இருக்கிறாராம். ದೇವರು ಬಂದು ಚಾಡಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. நீங்க கோல் சொல்லியே உங்களுடைய ஓட்டத்தை முடிக்க போறீங்களா? ನೀವು ಚಾಡಿ ಹೇಳುತ್ತಲೇ ನಿಮ್ಮ ಓಟವನ್ನು ಮುಗಿಸಲಿಕ್ಕಿದ್ದೀರಾ? ஆமென். malice, gossip, slander, பிரியமானவர்களை பேக் பைட்டிங், இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை. ஒருத்தரை பத்தி பேசிக்கிட்டே நம்முடைய நாட்களை கடத்தி விட போகிறோமா? ಒಬ್ಬರ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡುತ್ತಲೇ ನಮ್ಮ ದಿವಸಗಳನ್ನು ಕಳೆದು ಬಿಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. இது யாருடைய வேலை? ಇದು ಯಾರ ಕೆಲಸ? ஆமென். ஆண்டவருடைய வேலையை செய்யாம நாம சாத்தானுடைய வேலையை தெரியாம செஞ்சிட்டு இருக்கிறோம். ದೇವರ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡದೆ ನಾವು ಸೈತಾನನ ಕೆಲಸವನ್ನು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம், ಎಹೆಜ್ಕೇಲ 37ನೇ ಅಧ್ಯಾಯ. திருப்புங்க, எசேக்கியேல் chapter 37. ತಿರುಗಿಸ್ರಿ, ಎಹೆಜ್ಕೇಲ 37ನೇ ಅಧ್ಯಾಯ. நாம 1 to 14 வரைக்கும் தனியா இருக்கும்போது வாசிக்கலாம். 1ರಿಂದ 14ರವರೆಗೆ ನಾವು ಏಕಾಂತವಾಗಿರುವಾಗ ಓದೋಣ. இப்பொழுது ಈಗ 4ஆம் வசனம், 7ஆம் வசனம், 9ஆம் வசனம் இதை வாசிக்கும் போது 4ನೇ ವಾಕ್ಯ, 7ನೇ ವಾಕ್ಯ, 9ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಇದನ್ನು ಓದುವಾಗ ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, மனுஷகுமாரனே, ಮನುಷ್ಯ ಕುಮಾರನೇ, நீ தீர்க்க தரிசனத்தை உரை, ನೀನು ಪ್ರವಾದನೆ ಹೇಳು. son of man, ಮನುಷ್ಯ ಕುಮಾರನೇ, prophesy, ಪ್ರವಾದನೆ ಹೇಳು. தீர்க்க தரிசனம் சொல்லு. ಪ್ರವಾದನೆ ಹೇಳು.
அருமையான சகோதரனே சகோதரியே, ಪ್ರಿಯ ಸಹೋದರನೇ ಸಹೋದರಿಯೇ, போய் சொல்லுன்னு ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. ಸುಳ್ಳು ಹೇಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳೋದಿಲ್ಲ. கெட்ட வார்த்தை சொல்லுன்னு சொல்ல மாட்டாரு. ಕೆಟ್ಟ ಮಾತು ಹೇಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋದಿಲ್ಲ. உன்னை ஆண்டவர் எதுக்கா தெரிஞ்சுக்கிட்டாரு? ನಿನ್ನ ದೇವರು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ? உன்னை அபிஷேகிச்சார். ಯಾವುದಕ್ಕಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಅಭಿಷೇಕಿಸಿದ್ದಾರೆ? அவருடைய வாயாய் இருக்க. ಅವರ ಬಾಯಾಗಿ ಇರುವುದಕ್ಕೆ. ஓ எத்தனை பெரிய பாக்கியம், ಓ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯ, எத்தனை பெரிய ஒரு ஸ்லாக்கியம், ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಒಂದು ಶ್ಲಾಘ್ಯವಾಗಿದೆ, எத்தனை பெரிய பாக்கியம், ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯವಾಗಿದೆ. ஆமென். நம்முடைய சுய வார்த்தைகளை பேசி பேசி அவருடைய பிரதிநிதியாய் நாம் இருக்க முடியாம போயிடுச்சு. ನಮ್ಮ ಸ್ವಾರ್ಥದ ಮಾತುಗಳನ್ನ ಮಾತನಾಡುತ್ತಾ ಮಾತನಾಡುತ್ತಾ ಅವರ ಪ್ರತಿನಿಧಿಗಳಾಗಿ ಇಲ್ಲದೆ ಹೋಗಿದ್ದೇವೆ. பாருங்க, ನೋಡಿರಿ, ஒன்னு நம்ம சத்தம், ಒಂದು ನಮ್ಮ ಶಬ್ದ, அந்த சத்தத்தை அடக்கிட்டோம்னா ಆ ಶಬ್ದವನ್ನ ನಾವು ಅಡಗಿಸಿ ಬಿಟ್ಟರೆ அவர் சத்தம் வரும், ಅವರ ಶಬ್ದ ಬರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எசேக்கியேல் கிட்ட கேட்கிறாரு, உலர்ந்து போன எலும்புகள் இருக்கிற பள்ளத்தாக்கில் கொண்டு போய் நிறுத்தி இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா? ಒಣಗಿದ ಎಲುಬುಗಳ ಕಣಿವೆಯಲ್ಲಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ಈ ಎಲುಬುಗಳೆಲ್ಲ ಜೀವ ಹೊಂದುತ್ತವಾ? எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றார். ಯೆಹೆಜ್ಕೇಲ ಪ್ರವಾದಿಯನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அந்த தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றார், ಆ ಪ್ರವಾದಿಯನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, இந்த எலும்புகள் உயிரடையுமா? ಈ ಒಣಗಿದ ಎಲುಬುಗಳು ಜೀವವನ್ನು ಹೊಂದುತ್ತವಾ? அவர் சொல்றார், உமக்கு தான் தெரியும். ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಿಮಗೆ ಗೊತ್ತು. அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்றார், ಅದರ ನಂತರ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, தீர்க்க தரிசனம் முறை, ಪ್ರವಾದನೆ ಹೇಳು. ஆமென். பிரியமானவர்களே, எலும்புகள் ஒன்றாய் கூட இவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். ಎಲುಬುಗಳು ಒಂದಾಗಿ ಕೂಡುವುದಕ್ಕಾಗಿ ಇವರು ಪ್ರವಾದನೆ ಹೇಳಿದರು. அது நடந்தது. ಅದು ನಡೆಯಿತು. தீர்க்கதரிசிகள் என்ன கேட்டாரோ அதை பேசினார். ಈ ಪ್ರವಾದಿ ಏನನ್ನ ಕೇಳಿದ್ರು ಅದನ್ನೇ ಮಾತನಾಡಿದರು. இன்னைக்கு தேவ சத்தம் கேட்க முடியுதா? ಈ ದಿವಸ ದೇವರ ಶಬ್ದ ಕೇಳುವುದಕ್ಕೆ ಆಗುತ್ತಾ தேவ ಇದೆಯಾ? சத்தத்தை கேட்டால் தான் தேவ சத்தத்தை நாம் சொல்ல முடியும். ದೇವ ಶಬ್ದವನ್ನ ಕೇಳಿದ್ರೆ ನಾವು ದೇವ ಶಬ್ದವನ್ನೇ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಆಗುತ್ತದೆ. அவருடைய சத்தம் நமக்குள் வந்து ஜனங்களுக்குள்ளாய் போகிறது. ಅವರ ಶಬ್ದ ನಮ್ಮೊಳಗೆ ಬಂದು ಜನರೊಳಗೆ ಹೋಗುತ್ತದೆ. கர்த்தருடைய பிள்ளைகளே, ಕರ್ತನ ಮಕ್ಕಳೇ, ஆமென். 10ஆம் வசனத்துல சொல்லுகிறது, 10ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, தீர்க்கதரிசனம் உரைக்க உரைக்க உரைக்க, ಪ್ರವಾದನೆ ಹೇಳುತ್ತಾ ಹೇಳುತ್ತಾ ಹೇಳುತ್ತಾ, கர்த்தர் சொன்னதை கேட்டு அதை பேச பேச பேச, ಕರ್ತನು ಹೇಳಿದ್ದನ್ನ ಕೇಳಿ ಅದನ್ನ ಮಾತನಾಡುತ್ತಾ ಮಾತನಾಡುತ್ತಾ ಮಾತನಾಡುತ್ತಾ, சபையை பேசு, ಸಭೆಯೇ ಮಾತನಾಡು, சபையை பேசு, ಸಭೆಯೇ ಮಾತನಾಡು. எதை பேசு? ಯಾವುದನ್ನ ಮಾತನಾಡು? அவர் பேசுகிறதை பேசு. ಅವರು ಮಾತನಾಡುವುದನ್ನ ಮಾತನಾಡು. அவர் சத்தத்தை கேட்டு பேசு. ಅವರ ಶಬ್ದವನ್ನ ಕೇಳಿ ಮಾತನಾಡು. அசாதாரணம் நடக்கும். ಅಸಾಧಾರಣ ನಡೆಯುತ್ತದೆ. இப்ப நீங்க எதை பேசிட்டு இருக்கிறீங்க? ಈಗ ನೀವು ಯಾವುದನ್ನ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೀರಿ? தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்லுகிறதை கேட்டு பேசினார். ಪ್ರವಾದಿ ದೇವರು ಹೇಳುವುದನ್ನ ಕೇಳಿ ಮಾತನಾಡಿದ. He prophesied to the dry bones. ಆತನು ಒಣಗಿದ ಎಲುಬುಗಳಿಗೆ ಪ್ರವಾದನೆ ಹೇಳಿದ. வசனம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, சுவாசம் வந்தது, ಶ್ವಾಸ ಬಂದಿತು. ஆண்டவர் பேச சொல்லுகிறத பேசினா ஜனங்களுக்குள்ள உயிர் வரும். ದೇವರು ಹೇಳುವುದನ್ನ ನಾವು ಮಾತನಾಡಿದರೆ ಜನರೊಳಗೆ ಶ್ವಾಸ ಮತ್ತು ಜೀವ ಬರುತ್ತದೆ, மரணம் வராது. ಮರಣ ಬರದು. உலர்ந்து போன எலும்புகளை போல இருக்கிறவங்க கூட உயிர் அடைஞ்சிருவாங்க. ಒಣಗಿದ ಎಲುಬುಗಳ ಹಾಗೆ ಇರುವವರು ಕೂಡ ಬದುಕಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஜனங்களுக்கு மரணத்தை பேசாதீங்க. ಜನರಿಗೆ ಮರಣವನ್ನ ಮಾತನಾಡಬೇಡಿ. ஜனங்களுக்கு டிவோர்ஸ் ಜನರಿಗೆ ವಿಚ್ಛೇದನ ಮಾತನಾಡಬೇಡಿ. ಜನங்களுக்கு பிரியமானவர்களே அழிவை பேசாதீங்க. ಜನರಿಗೆ ಪ್ರಿಯರಾದವರೇ ಅಳಿವನ್ನ ಮಾತನಾಡಬೇಡಿ. தீர்க்கதரிசி பேச பேச சுவாசம் வந்தது. ಇಲ್ಲೊಬ್ಬ ಪ್ರವಾದಿ ಮಾತನಾಡುತ್ತಾ ಮಾತನಾಡುತ್ತಾ ಶ್ವಾಸ ಬಂದಿತು. ஓ, அவர்கள் பிழைத்து கொண்டார்கள். ಅವರು ಬದುಕಿಕೊಂಡರು. அந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் அடைந்து பிழைத்து கொண்டது. ಆ ಒಣಗಿದ ಎಲುಬುಗಳೆಲ್ಲ ಜೀವವನ್ನು ಹೊಂದಿ ಬದುಕಿಕೊಂಡವು. And stood up on their feet, காலூன்றி நின்றது. ಕಾಲೂರಿ ನಿಂತವು. ஒரு சேனையாய், ஒரு திரளான ஒரு சேனையாய் மாறினது. ಒಂದು ಅತ್ಯಂತ ದೊಡ್ಡ ಸೇನೆಯಾಗಿ ಬದಲಾದವು. நம்ம சபையில எப்ப எழுப்புதல் வரும் தெரியுமா? ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾವಾಗ ಉಜ್ಜೀವನ ಬರುತ್ತದೆ இந்த ಗೊತ್ತಾ? சிறு மந்தை எப்போ பெரும் மந்தை ஆகும் தெரியுமா? ಈ ಚಿಕ್ಕ ಮಂದಿ ಯಾವಾಗ ದೊಡ್ಡ ಮಂದಿ ಆಗುತ್ತದೆ ಗೊತ್ತಾ? உங்க சுய வார்த்தை, உங்க வாயின் வார்த்தையை பூட்டு போடும்போது ஆமென் இந்த காரியங்கள் நடக்க போகுது. ஜெபம் பண்ணணும், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು, ஆமென் அறிக்கையிடணும், ಅರಿಕೆ ಇಡಬೇಕು, ஆமென் கண்ணீர் வடிச்சு புலம்பி ஜெபிக்கணும். ಕಣ್ಣೀರಿಟ್ಟು ಪ್ರಲಾಪಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. என்ன நடக்கும்? ಏನು ನಡೆಯುತ್ತದೆ?